வணக்கம். வெல்கம் டு SSCGD 2023 கிராஷ் கோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இது பார்ட் 2B. ஸோ ஆல்ரெடி 2Aல 10 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்த்துருந்தோம். இந்த 2Bயோட கண்டினியூஷன்ஸ் ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்கான அப்ரோச் எந்த மாதிரி பண்றது, பிளஸ் 2023க்கு என்ன டேக்அவே, இதுதான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 11. 5 பெல் வந்து ஸ்டார்ட் கமென்சிங் டு 9 AM. சரி, என்ன சொல்றாங்கன்னா 12, 18, 24, 36, 45 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம டக்குனு மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, அதுதான் டைரக்டா இருக்கல எல்லாமே. நான் டைரக்டா நான் ஆறால வந்து என்னன்னா இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 அதே மாதிரி வந்து 3018 வரும். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 4024, 6636, 45 அடியாகாது, அப்படியே அடிச்சிடும். இந்த மாதிரி நான் போட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் எப்போதுமே பெரிய வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்பர்ஸ் வரவே வராது. எய்தர் 1, 2 இதுக்குள்ள தான் வந்து என்ன எடுக்கணும். அதனால இந்த எல்சிஎம்ல 18, 12, 18, 24, 36, 45க்கு என்ன பாரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான். ஆனா இங்க வந்து 6க்கு பதிலா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல இது பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஒன்று ஒன்றா போகணும். ஓகேவா? இங்க வந்து 6 12, 9 18, 12 24, அதே மாதிரி 18 2 வரும். இங்க 45 அடியாவது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் போடும்போது என்ன வரும் அப்படின்னா டிஎல போட்டு பார்ப்போம். டிஎல போட்டோம்னா 3 2 6, 3 3 9, 4 3 12, 6 3 18. இதுக்கு என்ன வரும்னா 15 அடி ஆகும். அப்படியே போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன மறுபடியும் 3ஆல போடுவோம். இங்க 2 அப்படியே தான் இருக்கும். 3 1 ஆயிரும். 4 அப்படியே தான் இருக்கும். 2 அப்படியே இருக்கும். ஸோ 5 பாஞ்சுன்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2ஆல போடலாமா? 2ஆல போட்டால் 1, இங்கே 1, இங்கே 2, இங்கே 1, 5 அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் லைக் மல்டிப்ளை பண்ணோம்னா 360 வரும். எல்சிஎம் 360 செகண்ட்ஸ். நம்ம செகண்ட்ஸை வந்து என்னன்னா மினிட்ஸுக்கு மாற்றணும். என்ன பண்ணால் டிவைட் பை 6 போடுவோமா? ஸோ அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். அப்போ 6 மினிட்ஸ். 9 ஏத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எல்லாமே வந்து என்னன்னா 9 6க்கு வந்து என்னன்னா காமனாக வந்து ரிங் ஆகும். ஸோ அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்கு. கொஸ்டின் நம்பர் 12 என்ன சொல்றாங்க? எஸ், ஏ ஸ்பெண்ட் வந்து 45% ஆஃப் சேலரி ஃபுட்டு டொனேட், 5% ஆஃப் சேலரி வந்து ஓல்டேஜ் ஹோம் சொல்லியிருக்காங்க. சரி, இவன் ஸ்பெண்ட் பண்றது வந்து 28,500 ஃபுட் அண்ட் ஓல்டேஜ் ஹோம்னால வாட் வில் பி த சேலரி? ஒன்றும் இல்லை, அதாவது 50% தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,500 சொல்லிட்டாங்க. அப்ப 100% எவ்வளோ? அப்படியே வந்து என்னன்னா இன்ட்டு 2 போடணும், அவ்வளோதான். 57,000 வரும். அதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13. கோன் ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். ஸோ த கோன் ஆஃப் ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர், அந்த ஹைட் வந்து என்னன்னா 15 சென்டிமீட்டர் மெல்டட். சரி, இன்டூ சிலிண்டர் ஆஃப் ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர், டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர். ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு கோன் இருக்கு, அந்த கோனை வந்து மெல்ட் பண்ணும்போது எதனால உருவாக்குறாங்கன்னா சிலிண்டரா உருவாக்குறாங்க. அப்ப என்ன மீன்னா அந்த கோன்ல இருக்கிற எல்லா விதமான பார்ட்டிகல்ஸ் அப்படியே மேட் இன்டு சிலிண்டர். அப்ப ரெண்டு ஈக்குவலா கோன்ல இருக்கிற பார்ட்டிகல் அப்படியே சிலிண்டரா மாற போகுது. அப்ப கோனோட வந்து என்ன வால்யூம் நம்மளுக்கு தெரியணும், அதே மாதிரி சிலிண்டரோட வால்யூம் தெரியணும். ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். கோன் வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 பைஆர் ஸ்கொயர்டு வந்து என்னன்னா ஹெச். ஓகேவா? அதே மாதிரி சிலிண்டருக்கான வால்யூம் என்ன? ஸோ பை ஆர் வந்து என்னன்னா ஸ்கொயர்டு வந்து என்னன்னா, அப்புறம் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அதுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. இங்கே ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹெச் வந்து என்னன்னா 50. அதே மாதிரி சிலிண்டருக்குல வந்து என்னன்னா ஹைட் வந்து என்னன்னா 45 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அப்படியே வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் வந்து ஸோ 1/3 22 into 7. ஸோ ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 into வந்து 9 வரும். ஸோ ஹச் வந்து 15. இந்த ஈக்குவலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 22 into 7. இங்கே ஆர் வந்து என்னன்னா கொடுக்க. ஸோ ஆருக்கு அந்த ஆர் ஸ்கொயர் வந்து என்னன்னா அப்படியே வச்சுக்கிறோம். ஹச் வந்து என்னன்னா 45. அப்படியே வந்து என்னன்னா எல்லாத்தையும் அடிச்சோம்னா இங்க ஒரு 7 இருக்கு. ஸோ அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 7 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருமா? 7 5 45 வரும், அடியாகும். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க வந்து 7 இருக்கு. ஸோ வேற எதுனாலும் அடியாகும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன, சாரி 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 இந்த 22 இன் 7 இந்த 22 இன் 7 வந்து ஃபர்ஸ்ட் அடி ஆகும். அடுத்து இங்க ஒரு 3 இருக்கா, இந்த 3 3 9 வரும். அடுத்து வந்து இங்க 45 இருக்கு, இங்க 45 இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்கா, இது வந்து என்னன்னா ஒரு 15 15. ஸோ 3 15 வந்து 45 வரும். இந்த 3 வந்து என்ன அடியா ஃபைனலா என்ன நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வந்து நிற்கும். சரி, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வந்து என்னன்னா 3. இப்போ ரேடியஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சோம். அவன் கேட்கறது டயாமீட்டர். ஸோ டயாமீட்டருக்கு என்ன ஃபார்முலானா டயாமீட்டர் ஈக்குவல் டு 2. ஸோ 2 into 3 அதுதான் வந்து என்னன்னா 6.
இதுதான் வந்து நான் கேட்டிருக்கான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 14th கொஸ்டின்ஸ். ஓகே, பர்சன் ரைட் அ பைசைக்கிள் ஃபோர் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டெஸ்டினேஷன். அவங்க என்ன ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்டிருக்கேன். இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் அவங்க ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. 20, 15, 10 அண்ட் வந்து 24. சரி, இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு 69 வந்து கிலோமீட்டர் வருது. இதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். நம்ம டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டைம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து என்னன்னா ஸ்பீட் அப்படின்னு வந்து என்னன்னா வரும். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா டைம்ஸ் ஈக்குவல் டு வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் டைம் வருமா? 2 நிமிஷம். ரைட். ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் ஸ்பீட். இந்த இதில் வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒவ்வொருக்குமே வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னன்னா ஸ்பீட் வந்து என்னன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல இருந்து என்னன்னா டைம். இப்போ டைம் ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 20, நம்மளுக்கான ஸ்பீடு வந்து 5. ஸோ அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். இதே மாதிரி டிபி, இசி அண்ட் வந்து டிடி கண்டுபிடிப்போமா. இப்போ டோட்டல் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இது வந்து 20 வந்து என்னன்னா ஹவர்ஸ்னு வரும். சரி, இப்போ அப்படியே அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. அதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைமா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 69 கிலோமீட்டர். டோட்டல் டைம் எவ்வளோ? 20 ஹவர்ஸ் இருக்கு. நம்ம அடிச்சோம் என்ன வரும்? ஸோ இதை வந்து என்னன்னா 69 அண்ட் வந்து என்ன 20 இருக்கு. ஸோ 69 20 நம்ம வந்து அடிச்சோம்னா 20 அடிப்பாங்க. 20 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 60 வருமா? 3 இன்ட்டு 20 வந்து 60ன்னு வரும். ஸோ மிச்சம் 9 இருக்கும். 9 வந்து 90. 90 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 40 வரும். 80ன்னு வரும். ஸோ 4 இன்ட்டு 20 80. மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10 இருக்கும். 10 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 ஆகும். 100 ஆகும்போது 20 இருக்கும்போது 5. 3.45 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு. இதுதான் வந்து ஈஸி. அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டின். திவ்யா பவுடர் கார் ஓகே சோல்டு வந்து 3,50,000 வாங்கி 4,35,000 வித்துருக்கான். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தான் வந்து என்ன அப்படின்னா கேட்டிருக்கு. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வே தான். ஸோ இவங்க 3,50,000 4,00,000 வந்து என்ன அப்படின்னா 35,000 வித்துருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 85,000 வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, 85,000 தான் டிஃப்ரென்ஸ். இதுதான் வந்து என்னன்னா அவங்களுக்கான ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை பேசிக்ல இருந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 3,50,000 வந்து என்னன்னா போட வேண்டியதுதான். 50,000 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து இது வந்து என்னன்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 3 ஜீரோ இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ஜீரோ கேன்சல் ஆகும். என்ன நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 டிவைட் பை வந்து என்னன்னா 35 நிற்கும். ஸோ இதை நம்ம எதெல்லாம் அடிச்சுக்கோ அப்படின்னா 5ஆல் அடிச்சா 7 5 35. 850க்கு வந்து 170 வரும். 170 இன்ட்டு 7ன்னு வந்து நிற்குமா. இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 24 பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 28 வரும். ஸோ 8 இருக்குனால 24.3 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5x மைனஸ் 2y இதே மாதிரி வந்து என்னன்னா லைக் ரேஷியோவில் கொடுத்து எக்ஸ் மைனஸ் 2y ஸோ அதோட இது வந்து கொடுத்துருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 9x அண்ட் வந்து 13y. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா ஜஸ்ட் நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணிருப்போம்னா 5x இருக்கு 2y இருக்கு இது வந்து 9ன்னு வச்சுக்கலாம். சமன்பாடு 1. அதேமாரி வந்து எக்ஸ் இருக்கு 2yன்னு இருக்கு ஈக்குவல் டு 17. சமன்பாடு வந்து என்னன்னா 2ன்னு வச்சுக்கணும். ரெண்டையுமே வந்து என்ன இது பண்ணுறதுக்கு இங்கே வந்து என்னன்னா மைனஸ் இது வந்து ப்ளஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து என்னன்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணுவோம். இந்த 2y கேன்சல் ஆகிடும். இது 4xன்னு வரும். இது ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 17 இருக்கு. 17 9 போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா -8ன்னு வருமா. ஆனால் நம்மளுக்கு வேல்யூ வந்து என்னன்னா -8ல வரக்கூடாது ப்ளஸ்ல தான் வரணும். எக்ஸோட வேல்யூ மைனஸ் போச்சுன்னா அது வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம வேற பேட்டர்ன் தான் பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா F5x பார்த்தீங்கன்னா 5x மைனஸ் 2y டிவைடட் பை வந்து x மைனஸ் 2y ஈக்குவல் டு 9 வந்து 17. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 17 இன்ட்டு 5x மைனஸ் 2y இன்ட்டு 9 இன்ட்டு வந்து என்னன்னா எக்ஸ் இன்ட்டு 2y வரும். அப்படியே வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண வேணாம். 17 இன்ட்டு வந்து 5 என்ன வரும்? 55 எக்ஸ். 17 இன்ட்டு 2 வந்து என்ன அப்படின்னு 34 ஒய். 9 இன்ட்டு எக்ஸ் 9x 18 ஒய். எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து ஒய் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து 85 எக்ஸ் இருக்கு. இங்க மைனஸ் ஆகும். இங்க இருக்கிற பிளஸ் எக்ஸ் 9 எக்ஸ் இங்க வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா 26 எக்ஸ். அதே மாதிரி இங்க இருக்கிற மைனஸ் ஒய் இங்க போகும்போது பிளஸ்
34 ஒய்யா வரும். அங்கே இருக்கும்போது என்ன வரும் 16 ஒய்னு வந்து நம்ம எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பை வந்து என்ன எவ்வளோ இருக்கும் 76 இருக்கும். நம்ம எதனால் அடிச்சு கொடுக்கணும் 4 அடி 4 16 இதில் என்னன்னா 19ன்னு வரும். ஸோ 4 பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. சரி இதுதான் வந்து இப்போ எக்ஸுக்கு வந்து 4 அதே மாதிரி வந்து ஒய்க்கு 19. இப்போ நம்ம அப்படியே வந்து வேலை செஞ்சு 9 இன்ட்டு 4 டிவைட் பை வந்து என்னன்னா 13 இன்ட்டு 19 போடுவோம். ஸோ 94 வந்து என்ன வரும்னா 37. அப்படியே நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. இல்லை நம்ம கீழே செக் பண்ணோம்னா யூனிட் டிஜிட் மேலே செக் பண்ணணும். 9வதோட 3 வந்து யூனிட் டிஜிட் பண்ணோம் 9 9 23 27ன்னு வரும். ஸோ 27ன்னு வர முடியும். அதான் வந்து ஆன்சர். டேரெக்டாக கிளிக் பண்ணி போடுறோம். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 17 a car வந்து cover 240 km in 5 hours travel half of its usual speed then how much வந்து more time it will take to வந்து cover the same distance. one of the easiest questions. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் போட்டலாம். என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் வந்து என்னன்னா 240 வந்து என்னன்னா கிலோமீட்டர் 5 ஹவர்ஸ் ஸ்பீட்ல வந்து என்னன்னா போகுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா half of the வந்து என்னன்னா ஸ்பீட் அப்படின்னா என்ன மீனிங்? இது 5 ஹவர்ஸ்ல வந்து என்னன்னா 240 கிலோமீட்டர்ல போகுதுன்னா அப்போ 1 ஹவர்ஸ்ல எவ்வளவு வரும்? 240 இன்டூ 5 240 இன்டூ 5 நம்ம அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 48 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். ரைட். இவங்க இப்போ ஹாஃப் அதே 1 ஹவர் தான். ஆனா எனக்கு இப்போ எவ்வளவு பண்ணா 24 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்து என்னன்னா நான் போக போறேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க half of it யூஸ்வல் ஸ்பீட். அப்போ நான் 24ல போனோம் அப்படின்னு பார்த்தா 240 கிலோமீட்டர் நான் எவ்வளவு நேரத்தில் எடுப்பேன்? 1 ஹவர் 24 கிலோமீட்டர்னா 10 ஹவர்ஸ்ல போனால் தான் என்னால் 240 கிலோமீட்டர் வந்து போக முடியும். இப்போ ஆன்சர் வந்து 10 கிலோமீட்டர் 10 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கு 10 ஹவர்ஸ் இருக்கு பாருங்க. டக்குன்னு இது போட்டு போறேன். பட் இது மட்டும் கண்டுபிடிக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு மச் மோர் டைம் வந்து என்னன்னா இட் வில் டேக். ஆல்ரெடி 5 மணி நேரம் எடுத்துச்சு. இப்போ வந்து என்னன்னா ஆல்ரெடி 5 ஹவர்ஸ் எடுத்துருக்குமா அந்த 5 ஹவர்ஸ்ல இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளவு எடுக்க போகுதுன்னா 10 ஹவர் எடுக்காது. வெறும் 5 ஹவர் தான் எடுக்கும். ஓகேவா 5 ஹவர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ அதனால 5 ஹவர்ஸ் தான் ஆன்சர். நான் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக வேறு. ஜஸ்ட் வந்து மொத்தமாக எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா 10 ஹவர் சொல்லலாம். ஆனால் எவ்வளோ மோர் டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 மணி நேரம் இப்போ ஒரு 5 மணி நேரம். ஓகே கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18. இதில் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பார்ட் வந்து என்னன்னா 40 பென்சில். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்க. அதே மாதிரி 2 டசன் ஆஃப் பென் வந்து 150 ரூபாய்க்கு வாங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைஸ் ஆஃப் 1 பென் வந்து 1 பென்சில். இந்த கொஸ்டினுக்கு என்ன எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். 40 பென்சில் வாங்குறோம். ஸோ 40 பென்சில் வந்து 180 ரூபாய்க்கு வாங்கிறேன். இப்போ ஒரு பென்சில் அதோட விலை எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 180 டிவைட் பை 40 போட்டோன்னா 0 ஆகும். ஒரு நாள் 4 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5ன்னு வரும். இது இருக்கட்டும். அதே சேம்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டசன் ஆஃப் வந்து பென். ஃபர்ஸ்ட் ஒரு டசன் என்ன சொன்னா ஒரு டசனுக்கான இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு வரும். அப்போ 2 டசன் வந்து 24. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதாவது 24 பெண்ணு வந்து என்னன்னா 180 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா ஒரு பெண்ணு எவ்வளோ வரும்? 180 டிவைட் பை வந்து 24 வரும். ஸோ 24 இது ரெண்டு நான் டிவைட் பண்ணேன் எனக்கு எல்லாம் எவ்வளோ வரும்னா 7.5ன்னு வரும். நீங்கள் கேட்கறது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் 1 பென் அண்ட் 1 பென்சில். அதாவது 7.5லேருந்து 4.5 கழிச்சுனா எவ்வளோ வரும்? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 19. ஹவு மணி வந்து என்ன பிரைம் நம்பர் தார் பட் 40 டு 50. ஈஸியான இதுதான். இதில் என்ன 41 இருக்கும் 43 இருக்கும் 47 இருக்கும். இந்த 3 நம்பர் மட்டும்தான் வந்து பிரைம் நம்பர். நம்மளோட ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் 20. இதில் என்ன கொடுத்துருக்காங்க டீலர் அலோடு டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அந்த மார்க்கெட் பிரைஸ் அதோட ஆர்டிகல் அண்ட் இன்க்ரீஸ் லாஸ் ஆஃப் 10%. வாட் டிஸ்கவுண்ட் ஷுட் ஹி அலோ த மார்க்கெட் பிரைஸ்? ஸோ ஹி கெயின் வந்து 440 அந்த ஆர்டிகல்னு சொல்றாங்க. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இன்டர்பிரேட் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் பிரைஸ் வந்து 7200 இருக்கு. இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து என்னன்னா ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ வந்து எனக்கு என்ன 10% வந்து லாஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காஸ்ட் பிரைஸ் இருக்கும். இந்த காஸ்ட் பிரைஸிங் கீழே போய் தான் வந்து என்ன எனக்கு 10% வந்து லாஸை கொடுக்குது. இதுதான் வந்து என்ன அந்த வேல்யூ. இதனால எனக்கு என்ன 10% வந்து என்ன லாஸ். சரி இப்போ ஒரு காஸ்ட் பிரைஸ் இருக்குல்ல இது எந்த டிஸ்கவுண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் கீ கெயின் 440 ரூபா அந்த ஆட்டி. அதாவது 440 ரூபா அப்படின்னா எனக்கு கூட வந்து என்ன வரும் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கூட வந்து என்னன்னா பிளஸ் 440 வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து என்னன்னா இது பண்றது. ஃபர்ஸ்ட் 7200ல இருக்கு 20% ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 7200ல 20% வந்து என்னன்னா எவ்வளவு வரும்? இது வந்து என்ன 10% வந்து என்ன 720. ஓகே அப்ப 20% எவ்வளவு வரும்? ஸோ 14,400 ரைட். இப்ப 7,200ல 14,400 நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு வர்றது எவ்வளவு வரும்னா 57,000 வந்து என்ன 600. சரி என்ன மீனிங் மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த 57,600 வந்து 90%. ஏன்னா 10% வந்து என்ன லாஸ்ட்ல போகுது. 90% 57,600னா 100% வந்து என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எக்ஸ்னு போடுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,600
இன்ட்டு 100 டிவைடட் பை வந்து என்னன்னா 19 இருக்கும். ஸோ நம்ம அடிச்சோம்னா இங்க ஒரு 0 போயிடும். 57 600 இன்னும் ஒரு 0 டிவைடட் பை 9. ஸோ இது நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 அப்படின்னு வரும். இதுதான் வந்து என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 64,000 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 64,000 அப்படின்னு வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இதுல நம்மளுக்கு வந்து என்ன கூட்டினா 440 ஆட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஆப்ஷனை வச்சு தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 64,000த்துல நான் 10% பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 10% ஆஃப் 64,000 என்ன வரும்? 6,400ன்னு வரும். சரி, 64,000 ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 வர்றதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்குள்ள தான் இருக்கும். லைக் எனக்கு என்னன்னா இந்த பெரிய வேல்யூ வந்து நேம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. 10% எவ்வளவு? So எனக்கு வந்து என்னன்னா 64,000 இருக்கு. லைக் சாரி. இந்த 64,000 நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த 7,200 இருக்குல்ல, இதுல 10% பார்க்கணும். இதுல 10% பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 700 எவ்வளவு வரும்? 720 72,000 700 வந்து என்னன்னா 7,200 வரும். 10% 7,000 இதோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% போடுறோம்னு வச்சுன்னா 0.5%. 0.5% போடும்போது எனக்கு வந்து என்ன 360ன்னு வரும். மொத்தத்தையும் கூட்டுங்க, 7,560ன்னு வரும். இதோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 440 கூட்டுவோம். அவன் கொடுத்துருக்கிறது கெயின் வந்து 440. மொத்தத்தை கூட்டம் நம்மளுக்கு வந்து 8,000 வந்து என்னன்னா ஒண்ணுமே. இந்த மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 72,000 இருக்கு. அதுல இருந்து என்னன்னா 20% வந்து என்னன்னா நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்ல முடியுது. ஆனா 10.5% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு 440 எக்ஸ்ட்ராவே வந்து என்னன்னா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஸோ வாட் டிஸ்கவுண்ட் ஷுட் ஹி அலோவ் த மார்க்கெட். ஸோ ஹி கெயின் வந்து 440 அந்த ஆர்டிகல். ஆல்ரெடி 64,000த்துல 440 ரூபா வந்து என்ன எனக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா இங்க கொடுத்தது. ஸோ இது வரைக்கும் வந்து என்ன 20 கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து என்ன, ஸோ 10th ஜனவரி ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல அந்த 20 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க வந்து என்னன்னா செக் பண்ணலாம். ஸோ இதன் மூலம் வந்து என்னன்னா இந்த 20 கொஸ்டின் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதுக்கான அப்ரோச் வந்து கம்மிங் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.